கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்து மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. குறித்த ஆர்ப்பாட்டம் பேரணி கிளிநொச்சி டிப்போ சந்தையில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. மதுபோதைக்கு எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் சர்வமத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரனிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு மகஜர் ஒன்றும் கையளித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே மதுவரி திணைக்களத்தில் இருந்து ஒரு பிரதி ஆணையாளர் அங்கே கூட்டத்துக்கு வருகிறது அழைக்கப்பட்டிருந்தார். அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் அமைச்சினால வழங்க நான் பிரஸ்தாபிச்சேன்னா வேறு மாவட்ட அரசாங்க அதிபர்களும் பிரஸ்தாபித்தவை என்னோட அமைச்சின் செயலாளர்கள் அது அந்த எக்ஸைஸ் கமிஷனரை மதுவரி ஆணையாளர் பிரதி ஆணையாளரை உடனே கொழும்பிலாம் நடந்த கூட்டம் அரசாங்க அதிபருமான அப்போ கூப்பிட்டு இந்த இது சம்பந்தமாக என்னை மாதிரி ரிவ்யூ பண்ணிடணுமென்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்கட மாவட்டம் என்றில் பல்வேறு மாவட்டங்களில் இதே பிரச்சனை இருக்கின்றது. பல அரசாங்க அதிபர்களால் ரைஸ் பண்ணப்பட்டது. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு விரைவில் ஒரு தீர்மானம் உங்களுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இன்று இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுடைய மனதிலும் உள்ள ஒரு பிரச்சனை இன்று நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள். இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மத குருமார்கள் இன்று எங்களுடைய கிராமங்களையும் எங்களது பிரதேசங்களையும் சரியான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மத குருமார்கள் முழுமையான ஆதரவுடன் இந்த போராட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது. இது இன்று நிறைவு பெற்றிருக்கின்றது. இதுக்கான சரியான நடவடிக்கைகள் சரியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த அமைதி வழி போராட்டம் வெவ்வேறு விதமான போராட்டங்களாக மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது. இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. என்று நாங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீள்குடியேறப்பட்டு மெல்ல மெல்ல பொருளாதாரத்திலே நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற நேரத்திலே இன்று பாடசாலை மாணவர்கள் கூட மதுபானங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அண்மையில் கூட கிளிநொச்சியில் ஒரு 16 வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஏற்பட்டுகின்றது. ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக எங்களுடைய மத குருமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு மதுபோதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். நாங்கள் இந்த மதுபோதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும், நல்ல பொருளாதாரம் உள்ளவர்களாக வாழ முடியும், கல்வி கற்றவர்களாக வாழ முடியும். எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மதுபோதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இன்று அம்மாமார் தான் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்குத்தான் இதனுடைய வலி வேதனை தெரியும். ஒரு நேரம் தனது கணவனோ அல்லது தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மாமாருக்கு தான் தெரியும். அதனால்தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள் தான். வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் குடித்துவிட்டு வந்தவருக்கு தெரியாது. ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மாமாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று. இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும். அந்த மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லாமல் போகும் என்று சொல்லுகின்றார்கள். மதுபான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று. இந்த கூற்று போலீசாருக்கான கூற்றாக இருக்கின்றது. சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை போலீசார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை போலீசார் எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவோம். ஆகவே நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை. நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சட்டவிரோத மது உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதும் போலீசாருடைய பொறுப்பு. சாராய பார்களை பூட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்களையும் பூட்டி போட்டு அவர்களும் வீடுகளுக்கு தான் செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்கள் இருக்குமாக இருந்தால் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த போலீசாரால் முடியும், நீதிமன்றங்களால் முடியும். ஆகவே சாராய பார் அகற்றப்படுவதால் கசிப்பு உற்பத்தி ஒரு நாள் அதிகரிக்காது. இவ்வாறான பொய் பிரச்சாரங்களை எவருமே மேற்கொள்ளக்கூடாது. போலீசார் இது தொடர்பான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் கர்ப்பிணி பெண்கள் வயோதிபர்களுக்காக உதவி திட்டங்கள் 513வது இராணுவ படைப்பிரிவால் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த 50 மாணவர்களின்
தேவையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான 50 துவிச்சக்கர வண்டிகளும் 25 கர்ப்பிணி பெண்களுக்கான உலர் உணவுப் பொருட்களும் 25 வயதுகளுக்கான உணவுப் பொதி வகைகளும் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாண மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மானத ஜகம்பத், 513வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி, 51 படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் நிசாந்த முத்துமால, 513வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி பிரிகேடியர் பிரசாந்த் ஏகநாயக்க, தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி ப நந்தகுமார் மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள், பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். குறித்த துவிச்சக்கர வண்டியை வழங்குவதற்கு கனடாவைச் சேர்ந்த ரஜிகரன் சண்முகரத்னம் நிதி பங்களிப்பினை வழங்கியுள்ளார். கடற்றொழில் சட்டத்தினூடாக நாட்டின் வளங்களை பல்தேசிய கம்பெனிகளுக்கு அந்நிய நாடுகளுக்கு வழங்குகின்ற அமைச்சரவையின் அனுமதியை இலங்கை அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும். வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் மன்னராசா தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு கருத்து தெரிவித்தார். குறிப்பாக கடந்த ரணில் அரசாங்க காலத்திலே கடற்றொழிலாளர்களுக்கு எதிராக கடற்றொழிலாளர்களை கருவறுக்கின்ற கடற்றொழிலாளருடைய காணிகளையும் வளங்களையும் பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்கின்ற சட்ட வரைவு ஒன்றை அந்த அரசாங்கம் கொண்டு வந்த பொழுது வடக்கு மாகாண மீனவர்கள் அல்ல, வடகிழக்கு ஒட்டுமொத்த மீனவ சமூகமும் சேர்ந்து இலங்கையிலே அந்த சட்ட திருத்தத்தை மீளாய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். அதிலே மீனவர்களுடைய கருத்து கேட்டு, மீனவ மக்களுடைய விருப்பத்தை கேட்டு இந்த பல்தேசிய கம்பெனிகளுக்கு கடலை விற்று பிழைப்பு நடத்துகின்ற செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் காரணமாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அந்த செயல்பாட்டை நிறுத்தி வைத்து மீனவர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அந்த சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைத்தது. அதற்கு எதிராக முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநர் PM சார்ல்ஸ் அவர்களிடமும் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்திய கடற்றொழிலாளர்கள் எங்களுடைய கருத்தை இதை நிறுத்தி மீனவர்களோடு கலந்துரையாடி மீனவர்களுடைய விருப்பத்திற்கு மீனவர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே இந்த சட்ட திருத்தம் முன்மொழியப்பட வேண்டும் என்று கருத்தை நாங்கள் வைத்தபோது அந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அல்லது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் எங்களுடைய வளங்களை பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்க மாட்டேன் என்று கூறி வந்த அரசாங்கம் நேற்றைய தினம் அமைச்சரவையிலே 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்ட திருத்தத்தின் ஊடாக புதிய கடற்றொழில் சட்டத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்குரிய சிபார்சை வழங்கியிருக்கின்றது. இது உண்மையிலே வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு கவலை அளிக்கிற வேதனை அளிக்கிற விஷயமாக இருந்தாலும் இது ஒட்டுமொத்த இலங்கை கடற்றொழிலாளர்களும் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட போகிறார்கள். அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணம் அதிகமாக பாதிக்கப்பட்டு வடக்கு கடல்களை
பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்பதும் முதலீடு என்ற போர்வையிலே சீன நாட்டுக்கு கொடுப்பதற்கும் மறைமுக திட்டமாகவா இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த சட்டத்தை தான் பதவியேற்று ஒரு மாசத்துக்குள்ளே இதை கொண்டு வருவதன் நோக்கம் வடக்கு கடலை சீனாக்கு விற்பதற்காக என்ற சந்தேகம் எங்களுடைய கடற்றொழிலாளர்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. எனவே நேற்றைய தினம் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கின்றது. இந்த அமைச்சரவை இந்த அரசாங்கம் மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கால அவகாசம் என்று கூறுகின்ற அரசாங்கம் கடந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து அந்த சட்டத்தை கிடப்பிலே போட்டது. ஆனால் மக்களுக்காக செய்வேன், மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சத்தமில்லாமல் மீனவரை கருவறுக்கும் செயல்பாட்டை இந்த சட்டத்தின் ஊடாக செய்கிறது. எனவேதான் இந்த சட்ட திருத்தம் கடற்றொழிலாளர்களுக்கு பொருத்தமற்றது. இது கடற்றொழில் மக்களோடு மீளாய்வு செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் மீனவரை பாதிக்கின்ற செயல்பாடு இருக்கின்ற அந்த சரத்துக்களை நீக்கி புதிய சரத்துக்கள் உள்ளீர்க்க வேண்டும். இந்த அரசாங்கத்தை தயவாக நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் சார்பாகவும் கேட்கின்றோம். அதே போன்று ஒட்டுமொத்த இலங்கை கடற்றொழிலாளர் சார்பாகவும் இந்த சட்ட திருத்தத்தை அமைச்சரவையிலே இருந்து மீளப்பெற வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கடற்றொழில் சமூகமாக தயவாக உழைக்கும் மக்களுடைய கட்சி எங்களுடைய நிலங்களை எங்களுடைய வளங்களை பாதுகாப்பேன் என்று அரசியல் கதிரையை பிடிச்ச அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள், ஏமாற்ற போகின்றீர்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்தது. அதனை நேற்றைய அமைச்சரவை பத்திரம் நிரூபித்திருக்கிறது. எனவேதான் அந்த சட்டத்தை அமைச்சரவையில் இருந்து வாபஸ் பண்ணி மீனவர்களோடு மீனவ மக்களோடு கலந்துரையாடி தெளிவுபடுத்தி முன்மொழிய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போலேதான் இன்னும் ஒரு விடயம், இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த சட்டத்தை மிக விரைவாக கொண்டு வருகிறது. தாங்கள் பதவியேற்ற பிறகு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகள் மட்ட 7வது கூட்டுக்குழுவை கொழும்பிலே நடத்தி, அதாவது 10ஆம் மாதம் 29ஆம் தேதி 11ஆம் மாதம் 29ஆம் தேதி என்று 12ஆம் மாதம் 24ஆம் தேதி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடக்கின்றன. அந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்டம் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை எப்படி கையாளப் போகின்றேன், எப்படி தீர்க்கப் போகின்றேன் என்ற நிலைப்பாட்டை இந்த ஏடிகே என்று சொல்கின்ற அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த நீண்டகால பிரச்சனையை தீர்ப்பேன் என்று உறுதியளித்த ஜனாதிபதி இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை மிக விரைவிலே தீர்க்கப்பட வேண்டும், அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும், ஏனென்றால் இது தொடர்கதையாக இந்த மீனவர்களுடைய பிரச்சினை செல்கின்றது, அதனை தொடர்கதையாமல் செய்யாமல் இருப்பதற்கு அனுர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும், அதே போன்றுதான் நாங்கள் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் இந்திய அரசாங்கத்தை கேட்பது, கடந்த காலத்திலே சீன அரசாங்கத்தாலே வழங்கப்பட்ட அரிசியோ வலைகளையோ புறக்கணித்த கடற்தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு சீன நாட்டின் உதவியும் வேண்டாம், சீன நாட்டின் உறவும் வேண்டாம் என்று தீபக பிரதேசம், பருத்தித்துறை பிரதேசம், கேரநகர் பிரதேசங்களிலே குறிப்பிடத்தக்க மீனவர்கள் இந்த வலையையும் இந்த அரிசியையும் புறக்கணித்தார்கள். எங்களுக்கு சீன நாட்டினுடைய அரிசியும் வேணாம், சீன நாட்டின் உதவியும் வேணாம், சீனாவின் உறவும் வேண்டாம் என்று அவர்கள் இன்று வரைக்கும் அந்த புறக்கணிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அரிசியையும் வலையையும் இந்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்திய மத்திய அரசாங்கத்திலே நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று கேட்டால் இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே இந்த சீன நாட்டின் உதவியையும் அரிசியையும் விலையையும் புறக்கணித்த சமூகம் இன்று இப்பொழுது வழங்கப்படுறதையும் புறக்கணித்துத்தான் இருக்கிறது. எனவேதான் அந்த மீனவர்களுக்கு இந்திய அரசாங்கம் மனிதாபிமானத்தோடு உணவுப் பொருட்களையும் மீன்பிடி உபகரணங்களையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கு மாகாணம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.
அதே போலேதான் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையிலே அரசாங்கங்கள் கதைத்து கொண்டாலும் பேசிக்கொண்டாலும் கூட இந்திய மீனவர்களுடைய வருகை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. கைதுகள் குறைந்த வண்ணம் இருக்கின்றது. இன்றைய தினம் நேற்றைய தினம் கூட மன்னார் மாவட்டத்திலும் 17 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கின்றது. ஆனால் மீனவர்களின் வருகை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. கைதுகள் குறைந்திருக்கின்றது. எங்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையாலே தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம், இந்த வருகையை நிறுத்த வேண்டும். இந்த கைதுகளை நிறுத்தி பேச்சுவார்த்தை ஊடாக எங்களுடைய இலங்கை கடற்பரப்புக்குள்ளே இழுவை மடியோடு மீனவர்களை வராது தடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்கள் போன்றுதான் செயல்படுகிறது என்பதை இந்த இந்திய மீனவர்களுடைய வருகையும் கைதுகளும் எங்களுக்கு காட்டுகின்றது. எங்களுடைய பாதிப்பு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அரசாங்கங்கள் மாறுது, ஆனால் பேச்சுக்கள் மாறுது, ஆனால் கடல் அழிக்கப்படுகிறது, நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், எங்களுடைய வாழ்வாதாரம் இழக்கப்படுகிறது. இதனையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தலிலே கூடிய வாக்குறுதி போன்று இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையை நல்லெண்ணத்தோடு சுமூகமோடு மனிதாபிமானத்தோடு தீர்ப்பதற்கு இந்த அனுர அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் யாராவது தனியார் வைத்தியசாலையினை மேம்படுத்துவதற்காக போதனா வைத்தியசாலையில் செயற்பாடுகளை முன்னெடுத்திருப்பாரானால் அது தொடர்பான விசாரணைகளை நடத்தி அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவும் பல்வேறு குறைபாடுகள் மற்றும் பிரச்சினைகளை ஆராய்வதற்காக மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சென்று விசேட கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள். மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், ஞா ஸ்ரீநேசன், டாக்டர் இ ஸ்ரீநாத் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர். இந்த கூட்டமானது மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளின் பேரில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திருமதி டாக்டர் கலாரஞ்சினியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் முரளீஸ்வரன், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் திருமதி மைதிலி மற்றும் போதனா வைத்தியசாலையின் முக்கிய வைத்திய அதிகாரிகள், மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் முக்கிய வைத்திய அதிகாரிகள் இன்று கலந்து கொண்டனர். இதன்போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தொடர்பில் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் போதனா வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் நிர்வாக சிக்கல்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் எதிர்காலத்தில் அவற்றினை நிவர்த்தி செய்வதற்கும் முடியாத பிரச்சினைகளை சுகாதார அமைச்சு மட்டத்தில் கொண்டு சென்று கலந்துரையாடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை மாவட்டத்திலே இந்த சுகாதார சேவை சம்பந்தமாக பொதுமக்களால் இந்த சமூக ஊடகங்களில் வைக்கப்பட்ட குறைபாடுகள் இருந்தன. மற்றும் மாவட்ட இந்த போதனா வைத்தியசாலையானது மாவட்டத்துக்கு மட்டுமல்ல கிழக்கு மாகாணம் வரைக்கும் சேவையை செய்கின்ற ஒரு அடிப்படையான விடயம் என்பது அதை எதிர்காலத்தில் எவ்வாறான திட்டமிடல்கள் மூலம் நாங்கள் அதன் வசதிகளை மேம்படுத்துவது சம்பந்தமாகவும் பல விடயங்கள் சம்பந்தமாக ஏற்படுகின்ற பல அன்றாட பிரச்சனைகள் சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விடயத்திலே மிக முக்கியமாக இன்று நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பான 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலே உண்மையாக இந்த விடயங்களிலே மாவட்டத்தில் உள்ள மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து எங்களுடைய மாவட்டத்தின் இருக்கின்ற இந்த போதனா வைத்தியசாலையில் அபிவிருத்தி அல்லது அதில் வளர்ச்சியில் பங்கெடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மிக முக்கியமாக நாங்கள் இந்த அண்மையில் ஏற்பட்ட இந்த சமூக ஊடகங்கள் சொல்லப்பட்ட விடயங்களை மிக நுணுக்கமாக மிக கவனமாக ஆராய்ந்தோம். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போன்று அந்த எம்ஆர்ஐ விடயத்திலே மிக தெளிவான ஒரு முடிவும் ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவும் எடுக்கப்பட்டு இருக்கின்றது. நன்கொடையாளர் தருகின்ற அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த 3 டெஸ்லா அதுக்குரிய நிதி போதாமை இருக்கின்ற காரணத்தினால்
அதை அதிகரித்து தரும்படி வைத்தியசாலை நிர்வாகத்தினால் கேட்கப்பட்டது. அது சம்பந்தமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு செய்வதற்கான ஏற்பாடுகளை அல்லது போதனா வைத்தியசாலையில் அதை வழங்க முடியாத அல்லது அது காணாத என்ற பட்சத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்வேறு வகை எங்களுக்கு தள வைத்தியசாலைகள் பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றன. மிக பிரதானமாக களுவாஞ்சிக்குடி அல்லது வாழைச்சேனையிலே அதை கொண்டு நிறுவதற்குரிய சாத்திய கூறுகளை நன்கொடையாடல்களுடன் ஆலோசிப்பதாகவும் முடிவெடுக்கப்பட்டது. இந்த விடயத்திலே மிக முக்கியமாக வைத்தியசாலையிலே அது சம்பந்தமான சமூக ஊடகங்கள் பெறப்பட்ட விடயங்களுக்கு மக்களுக்கு ஒரு தெளிவான விடயத்தை வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது சுகாதார அமைச்சின் ஏசியன் டெவலப்மெண்ட் ஃபண்டின் ஊடாக கிடைக்கின்ற இதுக்கு கிடைப்பதாக அல்லது வழங்கப்பட்டிருப்பதாக இருக்கின்ற அந்த எங்களுடைய இந்த எம்ஆர்ஐ மற்றும் கேத்லேப் அல்லது சிடி ஸ்கேன் இது சம்பந்தமாகவும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களால் வினாவப்பட்டு அதுக்குரிய உறுதிப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டது அந்த அவருடைய மேலதிக செயலாளரினால் ஆகவே இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு மிக தெளிவுபடுத்தல்களை நாங்கள் செய்ய வேண்டும். மற்றது சமூக ஊடகங்களில் ஹாஸ்பிட்டலில் நடைபெறுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கலந்தாலோசித்திருந்தோம். அது சம்பந்தமாக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஒரு விடயங்களை பூரணமாக விளக்கம் தந்திருந்தது. எங்களுடைய நிலைப்பாடாக இந்த விடயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படல் வேண்டும் என்பதும் இதற்கு ஊடாக அவர்களுடைய எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற இந்த முறைப்பாடுகள் சம்பந்தமாக உடனுக்குடன் அதை உள்வாங்கி அந்த மக்களுக்குரிய சேவைகளை மிக கவனமாக வழங்கி விஸ்தரித்து அவர்களுடைய வினாக்கள் வெளியிலே ஒரு விடயங்களாக சொல்லப்படாமல் அவர்களுடைய சேவைகள் பூரணமாக வழங்கப்படுத்தலுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நிர்வாகத்தை கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக வைத்தியசாலை நிர்வாகம் அதற்குரிய ஒரு செயற்பாட்டு செய்வதாக கூறியிருந்தார்கள். அதனோடு இணைந்து பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இந்த பிரதேசத்திலே அல்லது எங்களுடைய இறந்த உடல்களை எடுப்பதுக்கு இருக்கு அந்த பெறுகின்ற போது இருக்கின்ற சிரமங்கள், மற்றது ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையின் இடப்பற்றாக்குறை, வைத்தியசாலையின் அடுத்த கட்டமான அபிவிருத்தி சம்பந்தமான செயற்பாடுகளும் மிக கவனமாக ஆராயப்பட்டு எங்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலே எங்களால் சுகாதார அமைச்சருக்கும் பாராளுமன்றத்திலும் எங்களுடைய ஜனாதிபதிக்கும் இதை கொண்டு செல்வதாக நாங்கள் யோசித்திருக்கின்றோம். கடந்த காலத்தில் நான் கூறுவது நாங்கள் ஜனாதிபதியுடன் சந்தித்த போது கூட பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது வேறு நாடுகளில் கிடைக்கப்படுகின்ற நிதியை தேசிய அபிவிருத்தி நிதியினூடாக கொண்டு வருவதற்கு எந்த விதமான தடையுறுமின்றி அனுசரணை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். இது சம்பந்தமாக நாங்கள் சுகாதார அமைச்சருடனும் கதைத்த போது அவர் மிக முதலாவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அபிவிருத்தி பற்றி நாங்கள் கலந்துரையாட வேண்டும், அது சம்பந்தமான நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றொரு உறுதிப்பாட்டையும் கூறியிருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக மிக முக்கியமாக இந்த காலப்பகுதியிலே அமைந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் நாங்கள் மிக நம்பிக்கையாக இந்த விடயத்திலே ஒரு விடயத்தை எதிர்பார்க்கின்றோம். வடகிழக்கிலே மீள்கட்டுமானங்கள் செய்யப்படுகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்துக்கு மிக பிரதான சேவை வழங்குகின்ற நிலையமாக, மருத்துவ சேவை வழங்குகின்ற நிலையமாக இந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இருக்கின்றது. இந்த போதனா வைத்தியசாலையிலே மென்மேலும் வசதிகளை அதிகரிக்கின்ற பொழுது, பாரிய அளவிலே அதிகரிக்கின்ற பொழுது மக்களுடைய இந்த விதமான குற்றச்சாட்டுகள் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே நேரம் அது சம்பந்தமான விளக்கங்களையும் தெளிவுபடுத்துதலையும் மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் அந்த மக்களுக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான தொடர்பினை, அதற்கான திட்டங்களை செய்வதற்காக எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக நாங்களும் உறுதி அளித்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் இவ்வாறான தேவைப்படும் பட்சத்திலே இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்து இதற்கு மேலும் பல விரிவுபடுத்துதலை செய்ய இருக்கின்றோம். அதனோடு இணைந்ததாக பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரும் கலந்து கொண்டிருந்தார். அவர் சம்பந்தமாகவும் நாங்கள் பல விடயங்கள், அவரும் நிறைய விடயங்களை இது சம்பந்தமாக கலந்துரையாடினார். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பது சம்பந்தமாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். எதிர்காலத்திலே இந்த மிக பிரதானமாக இங்கே இருப்பது 3 விடயங்களாக அவர் சொன்னார். ஒன்று, நிலப்பற்றாக்குறை இருக்கின்றது. அதற்குரிய செயற்திட்டங்கள் மிக அருகில் இருக்கின்ற காணிகளை அல்ல அரச காணிகளை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு பெற்றுக் கொடுப்பது மற்றும் அருகில் இருக்கின்ற இந்த சிறைச்சாலை வளாகத்தை நீண்டகால அடிப்படையிலேயாவது ஒரு
மாற்று தீர்வை கொண்டு சென்ற அந்த நிலத்தை பெற்றுக் கொடுப்பதன் மூலம்தான் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் சிறைச்சாலையிலே மிக அதிகளவான கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சுகாதார செயற்பாடுகள் வைத்தியசாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த பல்வேறு விடயங்கள் கழிவகற்றல் நிகழ்வு ஒரு துரிதமான அல்லது மிக சீரான முறையிலே மேற்கொள்வதற்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் மாற்றியமைக்கப்படுவதற்குரிய செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இரண்டாவது, பகுதிய வள மேம்பாடு, இந்த கட்டடங்கள் அமைப்பதற்காக அதற்குரிய திட்டங்களை திட்ட முன்வரைவுகளை போதனா வைத்தியசாலை நிர்வாகம் சுகாதார அமைச்சிலே வழங்குகின்ற பொழுது அதற்குரிய முன்னுரிமை அடிப்படையிலே அதற்குரிய விடயங்களை எடுப்பதற்காக நாங்கள் அது சம்பந்தமாக தொடர்புள்ள அதிகாரிகள் அமைச்சுகளை தொடர்பு கொண்டு இந்த செயற்திட்டங்களை மிக காத்திரமான முறையில் எடுப்பதாகவும் நாங்கள் அளித்திருக்கின்றோம். அதனோடு அடுத்த கட்டமாக இந்த மனிதவள நிலைமையை மேம்படுத்துவது, அதற்குரிய ஒரு தேசிய ஒரு செயற்திட்டம், அந்த விடயங்களிலே நாங்கள் நிறைய கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கின்றது. இருந்த போதிலும் இன்றைய இந்த கலந்துரையாடலானது மிக சுமூகமாகவும் ஆரோக்கியமானதாகவும் அமைந்திருக்கின்றது. ஒரு சுகாதாரத்துறை அல்லது வைத்தியர் என்ற அடிப்படையிலே இதற்கு என்னுடைய ஒத்துழைப்பையும் நான் மேலும் வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றேன். எதிர்காலத்திலே இவ்வாறான செயற்திட்டங்கள் மக்களிடம் இருந்து வருகின்ற குறைபாடுகளை அலசி ஆராய்ந்து வைத்தியசாலை நிர்வாகத்துடன் கலந்து பேசி ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட விடயமாக மிக சுமூகமாக கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த விடயங்களை மேலும் உங்கள் சம்பந்தமாக தேவையான இடங்களிலே நாங்கள் அறிய தருவோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. நிச்சயமாக இது சம்பந்தமாக வைத்தியசாலை நிர்வாகம் இதற்குரிய நடவடிக்கைகளை மிக இறுக்கமாக எடுக்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் கடமை நேரங்களில் வைத்தியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இருக்கின்றது. ஒரு கடமை தவிர்ந்த நேரங்களில் தங்களுடைய தனிப்பட்ட வைத்திய சேவையை வழங்க முடியும். கடமை நேரத்திலே அந்த விதமான வைத்திய சேவைகள் வழங்கப்பட்டால் அது உரிய அளவிலே முறைப்பாடு செய்யப்பட வேண்டும். அந்த முறைப்பாடுகள் மிக பிரதானமாக எடுத்து அந்த முறைப்பாடுகள் விசாரித்து அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். இதற்கு வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பேற்று அந்த நடவடிக்கை செய்ய வேண்டும். இது சம்பந்தமாகவும் கதைக்கப்பட்டது. நாங்கள் முறையாக எப்படி ஒரு முறையாக வைத்தியசாலையிலே பிரச்சனைகளை அணுக வேணுமோ அந்த வகையிலே நாங்கள் அணுகியிருக்கிறோம். நாங்கள் வைத்தியசாலை என்றால் இந்த வைத்தியசாலையிலே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகளை பார்க்கும் ஒரு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பலனடையும் ஒரு வைத்தியசாலை. அந்த வகையிலே இந்த வைத்தியசாலையிலே மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் வகையாக இந்த 17 விடயங்களை வைத்து கொண்டு வைத்தியசாலை மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை இழக்கும் வகையாக நாங்கள் செயல்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் முறையாக இவர்களை சந்தித்தோம். இதில் மிக முக்கியமாக இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் தொடர்பாகத்தான் மிக முக்கியமாக ஊடகத்திலே கூடுதலாக பேசப்பட்டது. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் ஒன்றை ஒரு நலம் விரும்பி மட்டக்களப்பு இந்த வைத்தியசாலைக்கு தருவதாகவும் அது வைத்தியசாலையில் இருக்கும் அத்தியட்சகர் போன்றவர்கள் இது தர வேண்டாம் என்று சொன்னதாகவும் அதிலே அந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டது. நாங்கள் அந்த நலம் விரும்பியுடனும் இன்று தொலைபேசி அழைப்பு எடுத்து அதாவது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனரை நன்கொடையாக கொடுக்க முன்வந்த நலம் விரும்பியுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட விடயம் அவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தேவைப்படுற எம்ஆர்ஐ ஸ்கேனருக்கும் அந்த நலம் விரும்பி முன்வந்த அந்த பொருளுடைய பெறுமதியும் சற்று வித்தியாசம். அப்போ அந்த வகையிலே அது சம்பந்தமான நியாயங்களை வைத்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அது சம்பந்தமாக ஒரு பூர்ணமான ஒரு தெளிவொன்று நாங்கள் இன்று எங்களுக்கு கிடைத்திருந்தது. நாங்கள் அந்த நலம் விரும்பியுடன் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அதோட பெறுமதிக்குரிய அதனுடைய அந்த தரம் காணாமல் இருந்தால் களுவாஞ்சுடி ஆதார வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்தது பெருசு வாலச்சேன வைத்தியசாலைக்கோ இதை வழங்குவதற்கு நாங்கள் அவரிடம் பேசலாம். அவர் அதில் நினைக்கன் கிட்டத்தட்ட $1 மில்லியன் ஒரு 1 லட்சம் குறைய தான் $900 இல்லை $9 லட்சம்
$9 லட்சம் பெறுமதியான ஒரு உபகரணம். அது அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுறது $30 லட்சம் பெறுமதியானது. அப்போ அது நாங்கள் களவாஞ்சிரிவு அங்கே கேட்கலாம்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அத்தோடு ஏனைய விடயங்கள் இந்த மிக முக்கியமாக இஎன்டி சர்ஜனை நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வரும் என்று சொல்லி ஒருவர் முகநூலில் ஒரு காணொளி போட்டிருந்ததாகவும் அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்தோம். அது சம்பந்தமாக உடனடியாக ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் ஊடாக அது சொன்னவர்கள் யார், அதிலே ஹாஸ்பிட்டலிலே டாக்டர் யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை சொல்லியிருந்தோம். அத்தோடு இந்த ஐசியு மெட்ட விடயங்களிலே தனியார் வைத்தியசாலைகளை அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் வகையாக யாராவது எவராக இருந்தாலும் சரி யாராவது செயல்பட்டால் அவங்களை பற்றி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்றதை நாங்கள் சொன்னோம். சில இடங்களிலே சில நேரங்களிலே எங்களுக்கு இந்த வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய சிகிச்சையை விட செய்யக்கூடிய வேகத்தையும் விட அதிக வேகத்திலே சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சுய விருப்பத்தின் பேரிலே தனியார் இடங்களுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு வைத்தியசாலையிலே சில நாங்கள் வைத்தியசாலையை நியாயப்படுத்த வரவில்லை, ஆனால் அவங்க அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவங்களிடம் சொல்லியிருக்கிறோம், அவங்களுக்கும் ஒரு ஊடக சந்திப்புண்டை நடத்தி இந்த விடயங்கள் தொடர்பாக பூர்ணமான மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்குமாறு கேட்டிருக்கிறோம். அத்தோடு நாங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது சுகாதார அமைச்சரை சந்தித்து நான் நினைக்கிறேன் ஏடிபி வங்கியினுடைய நிதியின் கீழே மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு ஒரு கேத்லப், அதாவது செஸ்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய ஆன்ஜியோகிராம் செய்ய வேண்டிய ஒரு கேத்லப் மிஷின், சிடி ஸ்கேனர், எம்ஆர்ஐ, இந்த 3 விடயங்களும் ஏடிபி வங்கியிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஏடிபி வங்கி நிதியூடாக வருவதற்கு இருக்குது. கடந்த காலத்திலையும் உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு கண்டு வந்தது, களுத்துறை கொண்டு போகப்பட்டது, திருவண்ணாமலை கொண்டு போகப்பட்டது. நாங்கள் அந்த நேரத்தில் இருந்த அபிவிருத்தி குழு தலைவர் போனவர்கள் இதுக்கு மௌனமாக இருந்து நாங்கள் விமர்சனம் முன்வைத்தவர்கள். அந்த வகையில் இம்முறை அந்த ஏடிபி வங்கியினுடைய நிதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எப்படியாவது அந்த உபகரணங்கள் வருவதற்காக நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செயல்படுவோம். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வைத்தியசாலை சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதற்கு முதல் நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். வைத்தியசாலை அபிவிருத்தி குழு சார்பாக தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அத்தோடு எங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் முகநூலில் எழுதுவதற்கு முதல் எங்களையும் தொடர்புடுங்கள். நாங்கள் நேரடியாக உங்களுடைய சார்பில் நின்று நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். எவரையுமே வைத்தியசாலையை வைத்துக்கொண்டு அரசியல் லாபம் அடைவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றதையும் மிக தெளிவாக இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நன்றி.